ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம கார் வீடியோவில் ஒரு ஜெர்மன் இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ் இருக்குங்க நம்ம கையில். மெர்சிடிஸ் பென்ஸோட S350D. அதாவது கார் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த முக்கியமான காரில் எதுவும் ஒன்று. லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட்னாலே எஸ் கிளாஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு கார். அண்ட் நம்ம கையில் இன்றைக்கி ஒரு 2022 மாடல் இருக்குது S350D. அண்ட் மோரோவர் இந்த கார் சேலுக்கு வேறு இருக்குது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். வெறும் 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனரு. ஸோ அரௌண்ட் 1.04 crores கோட்டிங் ப்ரைஸு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம் வண்டியை. வித் தட் பீயிங் செட், மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ்னாலே அதுதான் மெர்சிடிஸோட டாப் ஆஃப் த லைன் லக்ஸுரி வேரியண்ட். எஸ் கிளாஸ் தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லலாம். அது நம்ம ஒவ்வொரு தரையும் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது சரி, நமக்கு அந்த வண்டி தனியாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ரைடும் சரி, ஒவ்வொரு டிரைவ்லேயும் நம்ம போகும்போதும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, டிரைவிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம எஸ் கிளாஸோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆச்சு இந்த வண்டி இன்றைக்கி கூட எஸ் கிளாஸ் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிசைன் வைஸ் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு புது வண்டி மாதிரி தான் நமக்கு ஒரு அவுட் சைட்லேருந்து நமக்கு அப்பியரன்ஸ் தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா அந்த சிக்னேச்சர் 3 ஸ்டார் குரோம் கிரில் அண்ட் அந்த மல்டி பீம் LED லேம்ப்ஸும் சரி, வண்டியில் பானட் லைன்ஸ் லாங் பானட் கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளோயிங் லைன்ஸு. அண்ட் வண்டி ஓவராலாக ஒரு எலிகண்ட்டாகவும் இருக்குது, அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லலாம் வண்டியோட ஓவரால் லுக் ஃப்ரண்ட்டில். அண்ட் ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்க. இன்டேக்கும் க்ரோம்லேயே கொடுத்துருக்காங்க, நிறைய க்ரோம் ஆக்சன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது ஃப்ரண்ட்டில். சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளோயிங் சைட் ப்ரொஃபைலுங்க. வண்டியோட அந்த ஒரு செடான் சிலோவேட் ரொம்பவே அழகாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது. அண்ட் க்ரோம் டீட்டெயிலிங்கும் அருமையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு டோர் லைனிங்கும் சரி, த்ரூ அவுட் த A-பில்லர், B-பில்லர், நம்ம டோர் விண்டோ லைனிங்கில் க்ரோம் கொடுத்து ரொம்பவே நீட்டாக ரிச்சாக இருக்குது வண்டி பார்க்க. கீழேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா டோர் கீழேயும் க்ரோம் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 3052 mm. இது ரொம்பவே பெருசு. உள்ளக்குள்ளே நம்ம இன்டீரியர் ஸ்பேஸும் ரொம்பவே தாராளமாக இருக்கும்னே சொல்லலாம். அண்ட் அந்த காரோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 5 மீட்டர் லென்த் இருக்குது. ஸோ ரொம்ப லாங்கான கார். ஸோ இந்த எஸ் கிளாஸ் ஒரு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலிகெண்ட்டான ஒரு மல்டி ஸ்போக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 255, 55 R19. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த டயரு. இதர் பீயிங் செட், அதோட இந்த டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்ட் க்ளோஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷனில் டெயில் லைட்ஸ் ஒரு பியூட்டிங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த LED டெயில் லைட்ஸும் சூப்பராக ஒரு நிறையா டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க உள்ளே. அண்ட் அதுவும் க்ரோம் லைன் அது மேலேயே ஓடுது. அப்படியே நம்ம க்ரோம் லைன் த்ரூ அவுட் த பேக் க்ரோம் லைன் LED அந்த லைட்டோட கனெக்ட் ஆகி அப்படியே ஃப்ளஷ்ஷாக அப்படியே போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே நமக்கு எக்ஸாஸ்ட் சரௌண்ட்ஸ்லேயும் ஃபுல்லாக க்ரோம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கர்வ்ட் ஃபினிஷு, ஒரு நீட்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் தருதுன்னு சொல்லலாம். பின்னாடியும் முன்னாடிக்கு ஏற்ற மாதிரியே பின்னாடி ரியர் போர்ஷனும் ரொம்பவே சூப்பராக எலிகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மெர்சிடிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டி 4 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கும் இதோட பெயிண்ட் குவாலிட்டி சரி, பேனல் கேப்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுதான் மெர்சிடிஸோட ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். அது பில்ட் டு லாஸ்ட் அப்படின்ற ஒரு டேக்லைனுக்கு இது ஒரு கரெக்டான வண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்க குவாலிட்டி இன்றைக்கும். வண்டியோட பெயிண்டோட ஷைனும் சரி, வண்டியோட ஓவரால் லுக்கும் சரி, டைம்லெஸ் பியூட்டிங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மெர்சிடிஸ் பென்ஸோட இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு சாதாரண கார் இன்டீரியருக்குள்ள வந்த மாதிரி இல்லைங்க, ஒரு 5 ஸ்டார் லாஞ்சுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் லெதரு, வுட்டு, இல்லைனா அலுமினியம் ட்ரிம் தான், ப்ரஷ்ட் அலுமினியம் ட்ரிம் தான். ஒரு இடம் கூட நம்மளால் பிளாஸ்டிக்கை பார்க்க முடியல. ரொம்பவே அதுவும் பிளாஸ்டிக் இருக்கிற இடம் கூட நமக்கு அது தொட்டா சீப்பாக ஃபீல் ஆகலை.
அது ஓரளவுக்கு அதை மேக்கப் பண்ணி, பிளாஸ்டிக்கே முக்கால்வாசி இடத்துல இல்லை, இருந்தாலும் அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் வந்து த்ரூ அவுட் த கார், த்ரூ அவுட் த இன்டீரியர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் எஸ் கிளாஸோட ஒரு ட்ரேட்மார்க்கு. நீங்கள் உள்ளே வந்தோடனே இன்டீரியர் டேஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓப்பன் போர் வுட் ட்ரிம் இருக்குது. அப்புறம் அந்த ஏசி வென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, 12.3 inch டச் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனும் மெர்சிடிஸ் பென்ஸோட MBUX சிஸ்டமோட சூப்பராக இருக்குது. அண்ட் அது ஒரு ஃப்ளோயிங் வாட்டர் ஃபால் டைப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் டைப்பில் ஏரியா இருக்குது. அதில் நம்ம கப் ஹோல்டரும் இருக்குது, ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக ஒயிட் லெதரில் ஃபினிஷ் பண்ணி ஒரு பியானோ பிளாக் எஃபெக்டில் வந்து நமக்கு வந்து டச் அண்ட் ஸ்டே பட்டன்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. இந்த ஹோல் இன்டீரியரோட தீமே வந்து அந்த வுட்டும் பியானோ பிளாக் எஃபெக்ட்டும் ஒயிட் லெதர் இருந்தாங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக தான் இருக்குது. அதுலேயும் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கன்ஃபிகர் பண்ணுற அளவுக்கு. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பரான ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் உள்ள சீட்ஸ் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனும் இருக்குது, மசாஜிங்கும் இருக்குது. நமக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட் குஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம சாஞ்சு உட்கார்றதுக்கு. சீட்ஸ் எல்லாம் வந்து தரமாக இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. மெமரி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க அதில், அது எப்போவுமே ஸ்டாண்டர்ட் தான். அப்புறம் பர்மஸ்டர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். ஸோ 3D பர்மஸ்டர் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது இந்த காரில். ஆடியோவும் குவாலிட்டியும் தரமாக இருக்கும், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் நமக்கு ஆம்பியன் லைட்டிங் வந்து 64 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் சீட்ஸும் மசாஜ் பண்ணோம், கூலிங் ஹீட்டிங் எல்லாமே நமக்கு இன்க்ளூடட் தான். ஒரு பட்டன் தட்டினா போதும், நமக்கு எல்லாமே அதுவே செய்யும். ஸோ பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரியர் சீட் தான் பாஸ் சீட்னு சொல்லுவாங்க. பின்னாடி தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ்னாலே ஷாஃபர் ட்ரிவன் கார் தானே. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அது வாங்குறவங்க வந்து பின்னாடி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி தான் நிறைய கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது, இங்கே மசாஜிங் ஃபங்க்ஷனும் இருக்குது பின்னாடி. அண்ட் பிளைண்ட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் டோட்டல் ப்ரைவசி பர்பஸ்க்காக. பிளைண்ட்ஸும் இருக்குது இதில். அண்ட் பின்னாடி நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கும் பர்மஸ்டர் குவாலிட்டியும் வந்து நம்மளை சுற்றி, நம்மளோட ஸ்பீக்கர் சுற்றி இருக்கிறனால ஒரு லாங் டிரைவுக்கோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கோ சும்மா ஒரு இந்த காரில் நீ உட்காந்து போனாலே போதும். இந்த காரில் ஃபுல் ஸ்ட்ரெச் அந்த ஃபீச்சரும் இருக்குது. சீட்டை ஃபுல்லாக நீங்கள் ரெக்ளைன் பண்ணி காலை நீட்டி உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்திங்கனாலே நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக நீங்கள் வந்தாலும் சரி, இந்த காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் டிரைவ் நமக்கு இந்த கார் தரும்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. எஸ், இப்போ நம்ம வந்து மெர்சிடிஸ் S350 ட்ரைவ் பண்ணுவோம். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஒரு மேஜிக் கார்பெட் மாதிரி போகுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டியான ஒரு கப்பலில் மிதக்கிற மாதிரி ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தருது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன்னே சொல்லலாம். அது ரியல் டைமில் வந்து ரோடில் உள்ள பம்ப்ஸு, சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அருமையாக டீல் பண்ணுதுன்னு சொல்லலாம். நமக்கு உள்ள வந்து வைப்ரேஷனே வந்து சுத்தமாக தெரியல. நம்ம வந்து அப்படியே கிளைட் பண்ணி போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம சிட்டி ஸ்பேஸில் போனாலும் சரி, ஹை ஸ்பீடில் போனாலும் சரி, நோ டிஃப்ரென்ஸ். வண்டி வந்து நமக்குள்ளே பிளான்டடாக இருக்குது. உள்ளே நமக்கு வந்து கம்போஸ்டாக இருக்கிறோம். முன்னாடி இருக்கிறவனும் சரி, பின்னாடி இருக்கிறவனும் சரி, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் வந்து கம்ஃபர்ட் லெவல் இருக்குது வண்டியில். ஸோ இந்த வண்டி நம்ம ஓட்ட நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக தான் ஆகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குவாய்ட்டாக செரீனாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டியில் போகும்போது நமக்கு வந்து ஒரு ஃபெதர் லைட் எஃபெக்ட் தான். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறோம், அந்த ஸ்டியரிங் அந்த எஃபெக்ட்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் நம்ம ஹையர் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ண ஸ்டியரிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ஃபிடன்ஸ் தர அளவுக்கு கொஞ்சம் grip ஆகிட்டு கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃப் ஆகிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டியரிங் வீலை. நம்மளால் கார்னர்ஸையும் இப்போ கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கார்னர் பண்ணுறது, நம்மளால் ஹை ஸ்பீட்ஸில் வந்து நம்மளால் போகிறதுக்கெலாம் அடாப்டிவாக அந்த டேம்பிங், சேஞ்சிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் என்ன தான் இருந்தாலும் 2020 மாடலாக இருந்தாலும் இன்றைக்கி உள்ள காரை விட பயங்கரமாக டெக்லோடாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ் கிளாஸ் என்றைக்குமே வந்து மெர்சிடிஸோட ஃப்ளாக்ஷிப்னால தேர் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் அதர் கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வரையும் அது அவுடேட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா வண்டியில் இருக்க மாதிரி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் இருக்குது, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இருக்குது, 360 டிகிரி கேமரா இருக்குது இந்த காரில். அண்ட் வித் சாஃப்ட் க்ளோஸ் டோர்ஸ் அண்ட் கீலெஸ் என்ட்ரி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால நமக்கு இந்த கார் அவுடேட் ஆன மாதிரியே தெரியல. டிரைவிங் வைஸும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸும் எல்லாமே வந்து அப் டு டேட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட இந்த கார் இன்னியும் கட்டிங் எஜ்ஜாக இருக்குன்னு சொல்லலாம் டெக்னாலஜி வைஸ். ஸோ மெர்சிடிஸ் இது ப்ரூவ் பண்ணுது மெர்சிடிஸ் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னு.
முன்னாடியே. இது லக்ஸுரி மட்டும் இல்லைங்க. அது வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டும்போதும் சரி, ஒரு ஸ்மூத்தாக பிளான்டடாக இருக்கிறது அது ஒரு விஷயம். நமக்கு வந்து ஓட்டும்போது ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை. போக போக வி ஆர் கெட்டிங் மோர் கான்ஃபிடன்ஸ் அவுட் ஆஃப் இட். நமக்கு அந்த பெரிய வண்டி ஓட்டுற பயம்லாம் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஓட்ட ஓட்ட நமக்கு நல்லாவே பழகிடுதுன்னு சொல்லலாம் இந்த வண்டி. ரொம்பவே காமாக இருக்குது. பாய்ஸ்டாக சஃபஸ்டிகேட்டடான ஒரு ரைடு நமக்கு இந்த வண்டி தருது. அண்ட் அது அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்டென்ஷன் சீக்கராக இல்லாட்டியும் அது ஒரு ரெஸ்பெக்டை கமாண்ட் பண்ணுது. நம்ம ஓட்டும் போதே அது தெரியுது. அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தருது. ஸோ இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு இன்லைன் 6 சிலிண்டர் 3 லிட்டர் டீசல் இன்ஜினுங்க. இது ரொம்பவே மெர்சிடிஸோட ஃபேமஸான இன்ஜின் தான். இதோட ஹார்ஸ் பவர் ஃபிகர் வந்து 286 ஹார்ஸ் பவர் வித் 600 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், விச் இஸ் மோர் தென் எனஃப் நம்ம ரோட்ஸுக்கு. அதனால் இந்த வண்டி வந்து 0 to 100 வந்து அரௌண்ட் 6.2 செகண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த வண்டி கவர் பண்ணோம், விச் இஸ் குவைட் குட் ஆக்சுவலி. இந்த வண்டியோட சைஸுக்கும் இந்த வண்டியோட ப்ரொபோர்ஷன்ஸுக்கும் இந்த ஸ்பீடு ஒரு நல்ல ஒரு 0 to 100 ஃபிகர் தான். ஒரு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினுக்கும் இந்த கியர் பாக்ஸும் சேர்த்து நம்ம ரைட் பண்ணும்போது நல்லா ஒரு லக்ஸூரியஸான ஒரு யாட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ இந்த வண்டிக்கு இந்த கியர் பாக்ஸும் இந்த டிரான்ஸ்மிஷனும் நல்லாவே சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேல்யூ ஃபார் மணி டாபிக் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தோன்னா இந்த வண்டி ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ ஃபார் மணி டீல் தான். ஏன்னா புது வண்டி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2.25 crores இந்த கார் வந்து ஹாஃப் த ப்ரைஸ், அதோட கம்மி தான், ஹாஃபுக்கு கம்மியான ப்ரைஸில் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 1.04 crores ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டெப்ரிசியேஷனோட அந்த ஒரு ஹிட்டை நீங்கள் வாங்கலை, ப்ரீவியஸ் ஓனர்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஸ்மார்ட் பையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லக்ஸுரி வேணும், அதே சமயம் நான் வந்து வெளியில் பெருசாக காமிச்சிக்க மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீமிங்காக நான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக நான் இல்லை, பட் ஐ வாண்ட் ஆல் த வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணினா இந்த கார் ஒரு சூப்பரான ஒரு டீல்ன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ இந்த 2022 மெர்சிடிஸ் பென்ஸ் S350 பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஆர்டினரி கார் கிடையாதுங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்னே சொல்லலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸோட பர்ஃபெக்ட் பிளண்ட் வித் கம்ஃபர்ட், டெக்னாலஜி அண்ட் எலிகன்ஸு, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லுக்கோட இருக்கிற ஒரு வண்டி வந்து ரொம்பவே இப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டீலில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் செடான் ஓன் பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு S-Class வந்து நிறைய பேர் ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இது. நீங்கள் வந்து நீங்கள் காரை நீங்கள் விசாரித்து நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கார்லாம் வந்து ஜஸ்ட் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பி கூப்பிட்டு போகிற மாதிரிலாம் வந்து ஒரு போரிங் கார் கிடையாது. ஒவ்வொரு ஜேர்னியும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொரு தடையும் நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கார் நமக்கு தருது. ஸோ வித் தட் பீங் செட், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ரீமியம் கார் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். தேங்க்யூ.